அமெரிக்காவோட ஒரு கார்கோ ஷிப்பு பல வகையான பிராட்லிஸ் ஆப்ரஹாம் டாங்க்ஸ்னு பல ஐட்டங்கள் பல ஆயிரம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பட் பல அதிகமான டேங்குகள் இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கல்லாம் கொண்டு வந்து கிரீஸ்ல இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா போலிஸ் போர்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொண்டு வந்து டெலிவரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆனால் அதிகமான ஆயுதங்களை இப்பவே ஜோ பைடன் அவர்கள் நேட்டோ கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து அதுக்கப்புறம் நாங்கள் நேட்டோலேருந்து வெளியே வரோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலும் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிடலாம் இல்லையா. அதனால முடிஞ்ச வரைக்கும் இது போல நேட்டோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக அப்படிங்கிறது போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் போ போ கொண்டு போய் வைப்போ, எல்லாம் நம்மளோட இதுதானே. ஏன்னா இவர் யாருக்கும் கொடுக்கல, நேட்டோவோட பேஸ்ல கொண்டு போய் இவர் வந்து எல்லா பக்கம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது எதிர்காலத்துக்கு தேவைப்படும் இல்லையா. ஒரு வேளை திரும்ப பைடன் அவர்களே ஜெயிச்சிட்டாருன்னா ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு நேட்டோ நாடுகள் உள்ள போறது இந்த மேக்ரோன் அவர்களாம் சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா, அதுக்கு பயன்படும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால மிகப்பெரிய பிரச்சனைக்கு எல்லாரும் தயாராக தான் இருக்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்னபடிதான் ஒன்று சீஸ்ஃபயருக்கு தான் ஒத்துக்குவாங்க, மற்றபடி இதை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு மேற்குலக நாடுகளுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிறது போல பெரும்பான்மையான அனலிஸ்ட் சொல்றாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல பல தகவல் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தர், இது உங்கள் செந்தர் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுல போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராது. கூடவே நம்ம சேனலோட அடுத்த வளர்ச்சியடைய கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவி செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே அமெரிக்கா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரஷ்யா வாங்க நீங்க அது எப்படிங்க நீங்க நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்ல இருந்து போகலாம், திரும்பி வாங்க வந்து கையெழுத்து போடுவாங்க அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. அது எப்படிங்க நீங்க அதாவது செய்யறதுலாம் செஞ்சு சவுக்கு லைன்லாம் அழிச்சடிச்சு எல்லாம் தாண்டி விளையாடிக்கிறது, அப்புறம் திருப்பி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிக்கலாம், எல்லாம் கொஞ்சம் கூட கேட்டுக்கிற மாதிரி இல்லை. நான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பெருமளவில் எதுவும் கண்டுக்கிட்ட மாதிரி இல்லையே. ஜெயிச்சுட்டாரு, மேபி ஜெயிச்ச குசியில கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சு செய்யலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்ல இருப்பாரு என்னமோ. ஏன்னா மிக பெருமளவில் அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா ஆட போங்கப்பா இதே வேலையா போச்சு உங்களுக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா கீழே ஜார்ஜியா சேர்ந்துருவாங்க, அர்மேனியா சேர்ந்துருவாங்க, அசர்பைஜான் சேர்ந்துருவாங்க. அப்படியே உலகத்தையே நேட்டோல இணைச்சு ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பிடுவாங்களா அப்படிங்கிறது போல ஒரு கேள்வியெல்லாம் வருது. ஏன்னா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து அது இந்த நிஜர் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு போய் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்துக்கிறாங்களாமா. ஆனா அவர் வேணான்ட்டாரு அப்படிங்கிறது போல தகவல்லாம் வருது. அதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. ஏன்னா அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அமெரிக்கா கொடுத்தாங்களா பிரான்ஸ் கொடுத்தாங்களா அப்படிங்கலாம் தெரியாது, சொல்றாங்க இது போல நடந்திருக்குதுன்னு. அது போல நாடுகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்றாங்க. ஏன்னா ஹங்கேரி பாருங்க, ஸ்வீடனை விடவே மாட்டேனாங்க. ஸ்வீடன் இப்போ என்னப்பா கிரிஃபின் ஃபைட்டர் வேணுமா, சரிவா அக்ரிமெண்ட்டை போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அது போல வேணுங்கன்னா கொடுத்து ஒத்துக்க வச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன நடக்க போகுது, யார் என்னென்ன அக்ரிமெண்ட்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம். அடுத்தது ரொமேனியால ஒரு மிகப்பெரிய நாட்டோட பேஸை வந்து உருவாக்க போறாங்களா. இதுக்கான காஸ்ட் மட்டும் 2.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஒர்த்தான பணமாகும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இது நேட்டோவோட ஃபியூச்சர்ல கண்ட்ரோல் சென்டராகவும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது ரொமேனியால நல்லா மலை மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய நாட்டோ பேஸ், யூரோப்லேயே மிகப்பெரிய நாட்டோ பேஸ் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டது, உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பணியெல்லாம் வச்சு பண்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய கைகலப்புக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேட்டி இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது சும்மா கேட்டுக்கிறாங்க, ஏங்க உலகப்போர் வந்துருமா அப்படிங்கிறது போல. அது வந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ஸ்டெப்பு தாங்க இருக்கு, 1 ஸ்டெப் அஹெட் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து உலகப்போரை டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்லாம் அவர் எதுவுமே சொல்ல கிடையாது. உலகப்போர் வருமானு கேட்டதுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எது வேணாலும் சாத்தியம், ஆனா உலகப்போர்ன்றதுக்கு ஒரு ஸ்டெப் தான் அஹெட் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகள்ல எப்படி சொல்றாங்கன்னா, வேர்ல்டு வார் 3 அறிவித்த புட்டின் அப்படிங்கிறது போல டைட்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படித்தான் மிஸ்இன்டர்பிரேட், அதாவது இந்த சொல்லக்கூடிய செய்திகள்ல அவங்க சொல்றது மிஸ்இன்டர்பிரேட் ஆகுது, இவங்க சொல்றது மிஸ்இன்டர்பிரேட் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல இது தப்பான செய்திகள் போகுது அப்படின்னா அது ஏதாவது குளறு உடைகளை ஏற்படுத்திடுமா அப்படிங்கிற கவலையும் பயமும் இந்த மேற்குலக நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்புறம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுங்க, இந்த பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான் வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. தாக்குதல் பண்ணதுல பல சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துச்சு. இந்த பதிவு லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு பழி வாங்கும் படலமா பாகிஸ்தான் என்ன பண்ணிக்கிறாங்க, அப்படியே ஜட்டு தான் அவங்க கிட்ட இருக்குல்ல அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் டிஷன் போட்டு வந்துக்கிறாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ள. இதனால 8 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல செய்தி வந்தது.
இப்போ பதிலுக்கு உங்ககிட்ட ஹெலிகாப்டர் இருந்தா நீ தூக்கிட்டு வந்து குண்டை போட்டு போயிருவியா, நாங்களும் பார்க்குறோம் பாரு அப்படிங்கிறது போல ஆப்கானிஸ்தான் திருப்பி வந்து ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க பாகிஸ்தான்ல. இப்போ மாறி மாறி கைகலப்பாயிட்டு இருக்குது. பாகிஸ்தான் என்ன அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, இது வந்து ஒரு 3 ஃப்ரண்ட் வாரா இருக்கும் அப்படிங்கிறாங்க பாகிஸ்தானுக்கு. ஏன்னா ஒரு சைடு நம்ம இருக்கோம், மேல வந்து ஆப்கானிஸ்தான், கீழே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் எது அப்படிங்கிறாங்க. அது இப்பவே ஆரம்பிச்சு பெருசளவுல போயிடும் அப்படிங்கிறதுல இந்த ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லமா ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி ஈரான் ஆரம்பிச்சாங்க இல்லையா, அவன் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லமா ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க ஆரம்பிக்க போறாங்க, அதுக்கு நம்மளே ஆரம்பிச்சிடலாம் பிரிச்சிடலாம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் எடுத்து காலை வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி சுமூகமா போதான் என்னன்றது தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்பேன். ஏன்னா இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். இந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆயிருக்கு அப்படின்னா சமீப காலமா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாகிஸ்தான் மேல நம்பிக்கையே இல்லை, அந்த அரசாங்கத்து மேலேயே விருப்பமே இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஸ்பார்க் ஆச்சுன்னா ஆட்சி கவிழ்ப்பு நடக்கிறதுக்கு மக்கள்லாம் போராட்டம் பண்ணி கலைச்சிருவாங்க இல்லையா. ஏன்னா பிடிஐக்கு தானே ஆதரவா இருக்கிறாங்க மக்கள்லாம். அதனால இது போல தாக்குதல் நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு கௌரவ குஷலா இருக்கிறதுனால இது போல பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இது ஸ்மூத்தா போயிருங்க, பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. சிலர் இல்ல இது பிரச்சனை தான், பிடிஐக்கு சப்போர்ட்டா ஆப்கானிஸ்தான் இருக்குது அப்படிங்கிறது ஒன்றையும் சிலர் சொல்றாங்க. இது உள்நாட்டில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அமைதியா வேடிக்கை பார்ப்போம். மேற்குலக நாடுகள் இந்த உக்ரைன்ல நடக்கக்கூடிய பிரச்சனையில தோல்வியை ஒத்துக்கணுங்க. தப்பு பண்றாங்க, அவங்க பெஸ்ட் டிஃபென்ஸுங்கிறது அட்டாக் தான் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உள்ள ரொம்ப கிளாரிட்டியான விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டரான பீட்டர் செசார்டோ அவர்கள் தெளிவாக சொல்லிக்கிறார். இதை விட தெளிவாக ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் சொன்னார். அதாங்க விக்டர் ஆர்பன் அவர்கள் என்ன சொன்னார், நம்ம லூசர்ஸ் கேம்ப்ல இருக்கோம் அப்படின்னாங்க. ஆனால் இவர் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லிக்கிறாரு. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இந்த உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கேஸ் வந்து இது வழியாக தான் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இது போல பகுதிகளுக்கு போயிட்டு இருக்கு. அதை நம்பி தான் ஹங்கேரி மிக பெருமளவில் இருக்கிறாங்க, ரஷ்யாவோட கேஸை நம்பி தான். ஆமாம் அப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிறதுலேயே அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது உக்ரைன் வந்து அந்த வழியாக போகிற கேஸ் வந்து இப்போ அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்களா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சது தான், அக்ரிமெண்ட்லாம் ரெனியூ பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இதனால மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹங்கேரி, ஸ்லோவாக்கியெல்லாம் மிகப்பெரிய காண்டில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் கூடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மேற்குலக நாடுகள் சும்மா சாங்ஷன் போட்டே இருப்பாங்க, நம்ம எப்படியாவது கூடி உட்காந்து பேசி சாங்ஷன்ஸ் எப்படி ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அது எப்படியெல்லாம் வந்து காய்கள் நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்களா. அதாவது ஒரு பக்கம் நேட்டோ வந்து அங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இது போல காய் நகர்த்துட்டு இருக்கு. நேட்டோவில் இருக்கிற நாடுகளே எதிராக காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. எங்க போய் முடியுது அப்படிங்கிறது தெரியல. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.